ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க, தீபாவளிக்காக நாம் சேல் போட்டிருக்கோம். அனலாக் சேல் போட்டிருந்தோம் லாஸ்ட் டைம். ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த டைம் கிளாஸ் டிங்கிற மாடலில் ஒரு அனலாக் அண்டு டிஜிட்டலும் போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இது யாராருக்கு செட் ஆகும், எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாதியில் பார்த்துட்டு யூடியூப்லேயோ ஆர் வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ் பண்ணாதீங்க. முழுசாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இதில் என்னென்ன மாடல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னா, கிளாஸ் டியில் ஒரு 5.1 அனலாக் மேனுவல் டைப் ஆம்பிளிஃபயரும், அதே சேம் கிளாஸ் டியில் உங்களுக்கு டிஜிட்டல் டால்பி ஆம்பிளிஃபயரும் ஆட் பண்ணியிருக்கோம். டால்பியை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு இப்போ அனலாக் அண்ட் டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். பவர் ஆம்ப் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு ரெண்டுமே கிளாஸ் டியில் வர்றது தான். கிளாஸ் டிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஏபியை காட்டிலும் ஆடியோ கிளாரிட்டி ஒரு 200% டிஃப்ரெண்ட் ஆகும். ட்ரிபிள், அந்த பேஸ், அந்த வோக்கல்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு சரௌண்டிங், அந்த 5.1 மியூசிக்கை நீங்கள் ஃபீல் பண்ணுறது கிளாஸ் டியில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆடியோ டெஸ்டிங்கும் நம்மக்கிட்ட இருக்குது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுவும் சென்ட் பண்ணுறேன். வாய்ஸுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட அவுட்புட் வாய்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிராண்டடு ரிசீவர் அந்த அளவுக்கான வாய்ஸ் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் கிளாஸ் டியில். இப்போது இந்த ஆம்பிளிஃபயரில் ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் ஆம்பிளிஃபயரை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அனலாக் ஆம்பிளிஃபயரை பற்றி பார்ப்போம். சேஞ்சஸுங்கிறது பவர் ஆம்ப் வைஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ப்ரீ ஆம்பில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சர்க்யூட் செக்ஷன்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஆம்புக்கு வருவோம். இந்த டிஜிட்டல் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டிங்கிறனால நம்ம எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டிஸ் எல்லாமே சிங்கிள் சப்ளையில் தான் உங்களுக்கு ரன் ஆகும். 24 வோல்ட்டில் நம்ம 15 ஆம்ப்ஸ் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எஸ்எம்பிஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எஸ்எம்பிஎஸ் போட்டால் அவ்வளோ எஃபெக்ட் வருமா, எஸ்எம்பிஎஸில் பவர் லாசஸ் இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எது எடுத்துக்கிட்டாலுமே அதோட ஆக்சுவல் மீட்டர்லேருந்து சேம் அதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட்டு கரெக்டாக வரும். இப்போ எக்ஸாக்டாக சொல்ல போனால் டிரான்ஸ்ஃபார்மர்லேயே அலுமினியம் இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் 5 ஆம்ஸ் வரும்னா அலுமினியம் போட்டிங்கன்னா 3 ஆம்ஸ் கூட வராது உங்களுக்கு. அதே மாதிரி தான் எஸ்எம்பிஎஸும். பிராண்டடு போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும், நல்ல பவர் அவுட்புட் கிடைக்கும். இது சேம் அதே மாதிரியான நல்ல குவாலிட்டியான பிராண்டட் எஸ்எம்பிஎஸ் தான். உள்ள உங்களுக்கு ஃபேனோட ஒரு 15 ஆம்ஸுக்கான 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயரில் பவர் ஆம்ப் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த 5.2ல் செஞ்சுருக்கோம். இந்த டிஜிட்டல் ஆம்ப்பு கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்பு கனெக்ட் பண்ணுவேங்கிறனால 5.2ல் போட்டிருக்கோம். கிளாஸ் டியில் உங்களுக்கு ஸ்டீரியோ போர்டு 3 யூஸ் பண்ணியிருக்கோம். பர் சேனலுக்கு 100 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.1 ஆம்புக்கு 600 வாட்ஸ் வரும். சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னால் ஒரு 6 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஆடியோ ரிசல்ட் எடுக்கலாம். சப்வூஃபர் 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் 12 இன்ச்சும் நான் ரன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours கன்யூஸாகவும் ரன் பண்ணேன். எந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் 10 இன்ச்சு போடும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னுமே ஆடியோ 12 இன்ச்சை காட்டிலும் 12 இன்ச்சு போடும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் கூட கொடுக்கறது கொஞ்சம் நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம டிஜிட்டல் கிட்டு ஃபஸ்ட்டுவே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஜிட்டல் கிட்டில் கொஞ்சம் பேஸ் நம்ம கஸ்டமருக்கு ஹார்டாக வேணும், பஞ்சாக வேணும் அப்படின்னு கேட்டனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்பு ப்ரீயும் போட்டிருக்கோம். அந்த சப்பு ப்ரீயில் வந்து பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 104 105 அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது அதுக்கான பேஸோட டெப்த்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம கஸ்டமர் இன்னொன்று இந்த ஆம்ப் நான் டெலிவரி கொடுத்து திரும்பி நான் எடுத்து அசம்பிள் பண்ணது. இதில் எக்கோ மோடு வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3D எக்கோ, 3D சரௌண்டிங் அந்த மாதிரியான ஆப்ஷன் வேணும்னாலுமே நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். அரவுண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 5.2ங்கிறனால 700 வாட்ஸ் வர்றது. இதுக்கு உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் டீகோடருமே ஆட் பண்ணியிருக்கோம். டால்பி டிடிஎஸ் பிசிஎம்ஐ HDMI RC A to Z எல்லாமே ஒர்க் ஆகும்.
டிஜிட்டல் ஆம்ப் கிளாஸ் டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8500 இந்த இருக்குது. டால்பி ஆம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 ரூபா அந்த ரேஞ்சு வரும் உங்களுக்கு சேம் காப்பியில். நெக்ஸ்ட்டு அனலாக் ஆம்ப் பார்ப்போம். அனலாகும் சேம் அதே கான்செப்ட் தான். ப்ரீஆம்பு நம்ம கொஞ்சம் அனலாகுங்கிறனால அனலாக் ப்ரீஆம்ப் இன்புட் போட்டிருக்கோம். ப்ளஸ் இது 5.1 ஆம்பிளிஃபையர். இதில் யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ்னால் 24ல் 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மினிமமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் டி சைசிக்கு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணும்போது அதோட டெப்த்தும் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் அவுட்புட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்ப்ஸை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம்னாவே உங்களுக்கு ஆடியோ இறையிறது, பவர் லாசஸ் அந்த மாதிரி எந்த இதுவும் வராது. நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற ப்ரீ செக்ஷன்னா இந்த ப்ரீ நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். கிரியேட்டிவ் ஆடியோஸோடது 24 வோல்ட் ப்ரீ டால்பி எக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஆடியோ ரிசல்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எல்லா சேனலுக்குமே தனியாக ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டுனா ஃப்ரண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகணும், சரவுண்டுனா சரவுண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகணும், சென்டர்னா சென்டர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 5.1னா தனியாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த ப்ரீ ப்ளஸ் இந்த கிளாஸ் டி ஆம்புக்கு கிளாரிட்டி வைஸ் நீங்கள் எடுக்கும்போது 100% வாய்ஸ் கிளாரிட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அனலாக் ஆம்பிளிஃபையர் எடுத்திங்கன்னா நீங்கள் இளையராஜா சாங்ஸ் ஆறு ஓல்டு சாங்ஸ், பீட் இருக்கிற சாங்ஸ், எக்கோ இருக்கிற சாங்ஸ், அந்த மாதிரியான சாங்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, நான் மோஸ்ட்லி அந்த மாதிரியான சாங்ஸ் தான் ஹியர் லைக் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செட்டப் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு தமிழில் பார்த்த மாதிரி தான் 6000 மெட்டலில் பண்ணுறோம். மெட்டல் ரெக்கமெண்ட் இல்லை, நீங்கள் அட்லீஸ்ட் அக்லிக் பேனல் போட்டு சேம் இதே காப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7000 ருபீஸ் வரும். சேம் இதோட எக்ஸாக்ட் காப்பி. கொஞ்சம் மினிமலான சேஞ்சஸ். நம்ம சப்வூஃபருக்கு நம்ம கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்ஸான போர்டு வேணும்னு சொன்னனால நான் சப்வூஃபரும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறது பவர் ஆம்ப் ப்ரீ ஆம்ப் மட்டும்தான். நான் எப்போ ஆம்பிளிஃபையர் செஞ்சோம்னாவே இந்த ஃபேன், லைட்டிங், யூஎஸ்பி பிளேயர், இந்த ஆடியோ சிக்னலை வந்து ஆடியோவோட சிக்னலில் நம்ம மெர்ஜ் பண்ண மாட்டோம். அதுக்கான வோல்டேஜ் தனியாக கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு நாய்ஸஸ்ங்கிறது சுத்தமாக இருக்காது. ப்ளஸ் ஒயரிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஈட்ஸிங், ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி எந்த லாஸும் ஆகாது, நாய்ஸஸும் வராது. பின்ட்ராப்பில் இருக்கும், பெருசாக வராது, இல்லை வரவே வராது. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இவ்வளோ தான் இந்த 2 ஆம்பிளிஃபையர் வீடியோ. நெக்ஸ்ட்டு நான் வர மாடலில் உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளாஸ் டிஸ் ஆர் கிளாஸ் ஏபி எந்த மாதிரியான எஃபெக்டில் ஆம்பிளிஃபையர் வேணுனாலும் ஸ்க்ரீனில் கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.